அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை அவருடைய ஊழியத்தை குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதற்காக என்னுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களை பற்றி கூறுவதை நான் ஒரு மிகுந்த சிலாக்கியமாக எண்ணுகிறேன். ஆனால் அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்வதற்கு எனக்கு எதுவும் அதிகமாக இல்லை. சுருக்கமாய் நான் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்றுமில்லாத வனாந்தரமான ஒரு பீகார் தேசத்திற்கு போய் இன்று அந்த தேசத்தை ஒரு சோலைவனமாக மாற்றுகிற ஒரு பணி முக்கியமாய் அவருடைய ஊழியம் இருக்கிறது என்று சொல்கிறதை தவிர நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அவருடைய ஊழியம் என்னால் அல்லது ஒரு சிலரால் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த நாளில இன்னும் ஒருபடி மேல் போவதற்கு அல்லது மகிமை அடையில பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு அவருடைய கூட்டம் நமக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்திலும் வந்திருக்கிற அருமையான சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்கு வந்தனங்களை செலுத்தி கூட்டத்தின் சார்பாக எங்கள் சபையின் சார்பாக நன்றி அறிதலாக ஒரு பூச்செண்டை அவர்களுக்கு கொடுத்து செய்தியை தரும்படியாக நான் பணிவாய் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சகோதரன் அவர்களை வரவேற்போம். இன்றைக்கும் நாளைக்கும் உங்கள் மத்தியிலே தேவன் மனிதனை உண்டாக்கின ஒரு மேன்மையான நோக்கத்தை குறித்து பேசும்படியாக என் இருதயத்திலே உந்தப்பட்டிருக்கிறேன். தேவ சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேறொருவனும் பிதாவுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது என்று என் ஆண்டவராகிய இயேசு தெளிவாக சொல்லி இருக்கிறார். என் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது உம்மை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டோமே என்று சொன்னாலும், உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோமே என்று சொன்னாலும், உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே என்று சொன்னாலும், அவர் அவர்களை பார்த்து அக்கிரமக்காரரே அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்று சொன்னார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையினால் தேவனுடைய தெளிவான திட்டம், தேவனுடைய தெளிவான சித்தம், தேவன் நோக்கத்தை அறிந்தவர்களால் தான் செய்து முடிக்கப்படும் என்கிறபடியினாலே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை அல்லது சித்தத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றையும் நாளையும் ஒரே செய்தியை 2 பாகமாக உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு நான் உந்தப்படுகிறேன். கவனிங்க, தேவன் மனிதனை எதற்காக உண்டாக்கினார் என்பதை மனிதன் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அநேக விசுவாசிகளும் கூட, தேவனுடைய நாமத்தை ஏறெடுக்கிறவர்களும் கூட இதை புரிந்து கொண்டதாக நான் காண முடியாமல் இருக்கிறது. பொதுவாக இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு நீங்கள் பதிலை காண முடியும். Until otherwise, you know what is the purpose of the existence of man or creation of man. You can never understand the will of God in your personal life. ஆகையினாலே இதை குறித்து நான் தெளிவாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிலர் சொல்வார்கள், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் புதிய சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியினால் ஆண்டவர் துதிப்பதற்காகத்தான் மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லி வாதிடுகிறவர்கள் உண்டு. ஒருவேளை துதிப்பதை நான் மட்டமாக நினைக்காதவன், என் வாழ்க்கையிலே ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்கிறவன், ஆனாலும் அவர்கள் சொல்லும் காரியத்தில் என்னுடைய மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்று கேட்பீர்கள். எதற்காக ஆண்டவர் துதிக்கிறதானே மனிதனை உண்டாக்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அநேக பிரசங்கிகளில் தேவ ஊழியர்களின் கூத்தை அவர்கள் எனக்கு காண்பிக்க முடியும். ஒருவேளை it is part of my job to worship the Lord. தேவனை துதிப்பது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி மாத்திரமே. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், ஆண்டவருக்கு துதிப்பதற்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்று தேவன் நினைத்திருந்தார் என்றால் அவர்
கோடி கோடி தூதர்கள் அவரை ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று முழங்கிக் கொண்டிருந்ததிலே திருப்தி ஆகி இருக்க முடியுமே. ஆனால் இல்லை. Why God created man? ஏனையா மனிதனை உண்டாக்கினார் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே சொல்லி நீங்கள் அவரோடு கூட எப்படி இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உங்களுக்கு புரிந்து கொண்ட வண்ணமாக இன்றைக்கு 3 காரியங்களையும் நாளைக்கு 4 காரியங்களையும் நான் விளக்க விரும்புகிறேன். தேவன் நமக்கு விளங்க வைப்பாராக. அதற்கு ஆதாரமாக என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு நன்றாக கவனிங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக மனிதனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நன்றாய் கவனியுங்கள். கொஞ்சம் நிறுத்திவிட்டு 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆனால் இதை கொஞ்சம் விளக்க சொல்லுகிறேன். It's very clear. God created man in his structure and in his nature. தேவன் மனிதனை தம்முடைய ரூபத்தின்படியையும் தன்னை போல் சாயலை உடையவனாக இருக்கும்படியாகவும் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. திருத்துவ தேவனுடைய மகிமையை குறித்து எனக்கு பேச நேரமில்லை. ஆனால் இந்த வசனத்திலே திருத்துவத்தோடு இணைந்து ஆண்டவர் அங்கு ஒரு பிளானிங் மீட்டிங் நடத்துகிறார். நமது சாயலாக என்று சொல்கிறார். There is a planning meeting. How I am going to create man? Why I am going to create man? ஏன் மனிதனை உண்டாக்க போகிறேன், எப்படி உண்டாக்க போகிறேன் என்று ஆண்டவர் அங்கு தெளிவாக பேசுகிறதை நீங்கள் பார்க்கலாம். கவனிங்கள் அருமையானவர்களே. துதிப்பதற்கு அல்ல, துதிப்பது முதல் காரியமாக அல்ல, மனிதன் நன்றியினால் நிறைந்தவனாய் அவரை ருசித்தவனாய் துதிக்கிறது நல்லது. ஆனால் ஆண்டவருடைய பர்பஸ், ஆண்டவருடைய நோக்கம் இந்த வசனத்திலே தெளிவாக இருக்கிறது. I need a co-ruler. That is the intention of God. என்னோடு கூட ஆளுகை செய்வதற்கு ஆட்கள் தேவை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஏனா இவர்களை நான் இப்படி உண்டாக்கி இவர்கள் பூமியை மச்சங்களை ஊர்வனவைகளை எல்லாவற்றையும் ஆள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர்களை உண்டாக்கினார். 27வது வசனத்திலே ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி 2 பேருக்கும் அந்த உரிமை கொண்டிருக்கிறார். பெண்களை அடிமைகளாக எண்ணுகிறவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த வசனத்தை வாசியுங்கள். God is very particular that he is also, அதான் பேதுரு சொல்கிறார், அவர்களும் உங்களோடு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்கள் என்று எண்ணி கனம் பண்ணுங்கள். ஆனர் them என்று சொல்கிறார். வைஃபை ஆனர் பண்ணாமல் அடிக்காலிலே போடுகிறவர்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வைஃப் இல்லாமல் இருக்கிறீர்கள், ஆகினால கனம் பண்ணுவீர்கள். வைஃப் இருந்தா இப்படி இருப்பீர்கள் என்பதை கேட்டுத்தான் பார்க்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். They are the co-rulers with thee.